இந்த சனி பகவான் 10லேருந்து 11க்கு மாறுறாரு, 11ஆம் இடத்துலேருந்து ராகு 10க்கு வராரு. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷனையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று புரியும். 7ஆம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல ஆரம்பத்துல போறதுனால செலவு குறையும். உங்களுக்கு என்ன அவசியமான செலவோ அது மட்டும்தான் நீங்க செய்வீங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க, ஜாதகம் பார்க்குறவங்க 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம், அதை வச்சு ஒரு பலன். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க, அதை வச்சு ஒரு பலன். அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன், அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன். இன்னொரு 5வது தான் முக்கியமான பலன், அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாத்துவாங்க. அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும். ராகு எங்க இருக்காரு, ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிறைய மொழிகளை பேசணும், நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு 11ஓட சம்பந்தப்படுதா, 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே. கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர். குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம். அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இப்ப இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா கேளுங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தார். இப்போ 11ஆம் பாவத்திலேருந்தே 10ஆம் பாவத்திற்கு ராகு வருகிறார். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறாருங்க. இதுல ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் 2 பேருமே இருந்தாங்க ஏற்கனவே. அதனால கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுகள் நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல சில உறவினர்களுக்கு கல்யாணம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு குழந்தை கிடைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த ராகு கேது உங்களுக்கு கடந்த காலத்துல கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த கேது 4ஆம் இடத்திற்கு வராருங்க. அதே மாதிரி ராகு 10ஆம் இடத்திற்கு வராரு. இது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா அல்லது ஒரு பிரச்சனையா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்களும் இருக்கு, நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. என்னங்கிறத கொஞ்சம் விரிவா கேளுங்க. முதல்ல ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது வராரு. இது முதல்ல என்னங்கிறத நல்லா கவனிங்க. கேது முதல்ல அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் சூரிய பகவான். 4ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இடம் வருதுங்க. இப்போ ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே
சூரிய பகவானுடைய தசை பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயசுக்கு மேலே தான் வரும். ஏன்னா 100 வயசுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களை பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்துடும். அதனால சிறு வயசுல ஒரு 7 வயசுக்கெல்லாம் கூட அவங்க என்ன சம்பாதித்து அவங்களோட சுய இதில் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமைப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, வீடுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கட்டுவதற்கு சொந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க தனித்துவமா ஒரு வீடு கட்டி குடி போகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிதுராஜ்யங்கள், அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஆனா சுய சம்பாத்தியத்துல தனித்துவமா ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு சூரிய தசை வருவதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் கடந்து இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக அந்த இடத்துல கேது வந்துட்டார் இப்போ. அதனால உங்களுக்கு முதல்ல என்னத்தை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயமா வீடு வாங்கக்கூடிய யோகங்களை உண்டாக்குவார். உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு யோகம் உங்களுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு வீடு கட்டுங்க. ரொம்ப நாளா வாடகை வீட்டில் இருக்கீங்க, மாசம் 1ஆம் தேதி ஆனா வாடகை கட்டணுங்க. மாசம் நம்ம இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம், எப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆசை இப்போ நிவர்த்தி அடைய போகுது, ஆசை பூர்த்தி அடைய போகுது. சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உள்ளது. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாகனத்தை தரக்கூடிய இடம். வீடும் அங்கதான் இருக்கு, வாகனமும் அங்கதான் இருக்கு, வசதிகளும் அங்கதான் இருக்கு. மாத்ருஸ்தானங்கிறது 4 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்விங்கிறதும் 4ஆம் இடம் தான். அதனால அந்த இடத்த சூரியன் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா அந்த சூரிய திசை வருவதற்கு உங்களுக்கு ரொம்ப காலம் கடந்து தான் வரும். ஆனா இந்த சமயத்துல கேது வர்றதுனால உல்லாசமான வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு தராருங்க. இது உங்களுக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய நிறைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் ராகுவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வராருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ராகு இப்ப சனியாக மாறுகிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்திலிருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு 9க்கும் 10க்கும் உடையவர் சனி பகவான்ங்க. உங்களுக்கு இப்போ 9க்கும் 10க்குமான ஒரு சம்பந்தத்துடன் ராகு உங்களுக்கு வராரு இல்லைங்களா? 9ஆம் இடத்துடன் ராகு சம்பந்தப்படுவதாக இருந்தால், அதே மாதிரி 10ஆம் இடத்துடன் சம்பந்தப்படுவதாக இருந்தாலும் சரிதான், யோகம்தான். என்ன அமைப்புங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, அல்லது வெளிநாடுக்குலேருந்து ஏதோ ஒண்ணு இறக்குமதி பண்றீங்க, அல்லது வெளி மாநிலம் அல்லது வேற ஏதாவது மொழி பேசுறவங்களால அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, ஆனா அது அனுகூலமாக வரல, அது பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் உங்களுக்கு அப்ளிகை ஆகலை, அது இன்னும் ஒரு அப்ளை ஆகலை உங்களுக்கு. அது மாதிரி இருந்ததுன்னா இப்ப ராகு 11லேருந்து 10க்கு வர்றதுனால நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்த ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே கிடைத்த ஒரு வாய்ப்பா இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் தட்டி போய் இருக்கலாம். ஆனால் இப்ப ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகம் மட்டும் அல்ல, அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பையும் ராகு பகவான் உருவாக்குறாருங்க. அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சான்றோர்களுடைய வாக்கு 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு முன்னேறணும் அப்படின்னா அவனுக்கு ஜீவாதாரம் மிக அவசியங்க. அவனுக்கு அன்றாட சாப்பாடுக்கு அவனுக்கு வழி கிடைச்சாதானங்க மேற்கொண்டு ஏதாவது அவன் சிந்தனை பண்ண முடியும். எனக்கு சாப்பாடே கிடைக்கலன்னா நான் எப்படி விஞ்ஞான வளர்ச்சியை என்னால் ஏற்றுக்க முடியும், நான் எப்படி செல்போனை வாங்க முடியும், எப்படி நான் லேப்டாப் வாங்க முடியும்? சாப்பாடுங்கிறது என்னுடைய ஜீவனம். என்னுடைய ஜீவனம் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இடம், இது 3 மிக 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 அவசியம்.
அந்த அவசியமான பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா கூட அவன் நல்லதை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சான்றோர்கள். அதனால அந்த இடத்திற்கு ராகு வர்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். ஒரு வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட ரிஷபராசிக்காரங்க இன்னும் சும்மா இருக்க முடியாது, ஒரு வேலை வெட்டிக்கு கண்டிப்பாக போக வேண்டியவே ஆகணும். அது ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உருவாக்குறாரு. இதுவும் ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகு மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன். அதனால இது சம்பந்தப்பட்ட துறை, அதுவும் சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறை. அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் முதல்ல வராரு. அதனால குரு சம்பந்தப்பட்ட துறை இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்துல மாறி செவ்வாய் நட்சத்திரத்திலையும் போறாரு. இது செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை இதுல என்னென்ன எல்லாம் உங்களுக்கு சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், குரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறை, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீதித்துறை, அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வீடு கட்டுமானம், இந்த மாதிரியான துறைகள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரியான துறைகள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய துறைகள், ரசாயன பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறை, எலும்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவம், உணவு பொருட்கள், இது சம்பந்தப்பட்ட துறை. எந்த துறையாக இருந்தாலும் சரிதாங்க, இதுல எல்லாமே உங்களுக்கு ராகு பகவான் அபிவிருத்தி அதிகமா செய்வார். எல்லா துறையும் அதிகமா செய்வாருங்க. நான் இப்ப இந்த சொன்ன பாருங்க, இது சம்பந்தப்பட்டமான துறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ராகு உங்களுக்கு செய்வாருங்க. ஏன்னா இந்தந்த தசையில, அதாவது எதுக்காக இதை சொல்றேன்னா இந்தந்த நட்சத்திரத்தை எல்லாம் அவர் கடந்து போறதுனால அந்த நட்சத்திராதிபதி எந்தெந்த துறை சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ அந்த துறையெல்லாம் அவங்க வளர்ச்சி செய்வாரு ராகு பகவான். அதே மாதிரி கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல இருக்காருங்க. முதல்ல அவர் சூரிய பகவானினுடைய வீட்டுல, சூரிய பகவானினுடைய நட்சத்திரத்துல, அதாவது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல அவர் இருக்காருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 4ல இருந்து மக நட்சத்திரம் 1 வரை அப்படியே மாறுறாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அவர் இருக்கக்கூடியது சூரியன் ஆக்டிவேட் பண்றதுனால என்ன அமைப்புன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் நன்மைகளை வழங்குறார். அதாவது கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு பார்க்கறவங்க, அரசாங்க துறையில ஏதாவது வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அரசாங்க வேலை செய்கிறேன் எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க, அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே சரி. அப்புறம் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறை, அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறை அப்படிங்கிற கேளிக்கைகள், என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறப்பங்க ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டியத்துறை வாத்திய கருவிகளை இசைக்கக்கூடிய துறை, என்ன துறையில இருந்தாலும் கேது பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தருவாரு. அப்புறம் கேது பகவான் கேது நட்சத்திரத்திலேயே போறார். கேது பகவான் கேது நட்சத்திரத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கேது சொன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா நன்மைகளை அதிகமா தருவார். நாம இன்னொருத்தவங்களுடைய காரை ஓட்டுவதற்கும் நம்ம சொந்த காரை ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அவருடைய சொந்த நட்சத்திரத்துல அவர் கேது பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல டேட் வைஸா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலையும் ராகு கேதுவும் முதல்ல உள்ள போறாங்க. அவங்க அப்படித்தான் இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறத முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் எதுவரை இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி 2025, ஆகஸ்ட் 30, 2025 வரை ராகு குருவினுடைய சாரத்துல போறாருங்க.
குருவினுடைய சாரத்துல ராகு போறதுனால குருவை ஆக்டிவேட் பண்றாரு. குரு பகவான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர். லாபஸ்தானத்தை அவர் வலிமையாக்குறாருங்க. அதனால அந்த ஆகஸ்ட் மாசம் வரை நீங்க புதிய கான்ட்ராக்ட் போடணும், வெளிநாடு போகணும், அல்லது யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடியே நீங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுங்க. வீடை விற்கணும் பண்றதா இருந்தாலும் சரிதான், வீடை வாங்குறதாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாமே அதுல நீங்க செஞ்சிருங்க. இப்போ ராகு பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துலயே சனி பகவானும் சேர்ந்து இருக்காரு. உங்களுக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறிடுவாரு. இந்த சனி பகவான் 10ல இருந்து 11க்கு மாறுறாரு. 11ஆம் இடத்துல இருந்து ராகு 10க்கு வராரு. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷனையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு புரியும். 7ஆம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறும். ஏன்னா செவ்வாயினுடைய ஸ்டார்ல ராகு கேதுவினுடைய கிராசிங் இருக்கிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவது நல்லா இருக்கும். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், திருமணமே நடக்கலைன்னு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் இடம், அதாவது இப்ப நம்ம செவ்வாய் பார்த்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடமா இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்துல இவங்க போறதுனால சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் உயர்வது மட்டும் கிடையாதுங்க. இப்ப நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில்ல லாபம் வருது இல்லையா? இப்போ நான் ஒரு மாசம் எனக்கு 3 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் வருது. ஆனா எனக்கு இந்த 2.5 லட்சம் ரூபாய் இந்த லாபத்துல செலவாயிடுது. ஆனா நான் சாதாரண ஒருத்தர் சின்ன வருமானம் தான், சின்ன லாபம் தான், 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் வருது, 75,000 ரூபாய் எனக்கு கையில நிக்குது, 25,000 தான் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய லாபம் பண்றவங்களுக்கு தானே அதிகம். ஏன்னா அவனுக்கு 75,000 நிக்குது. உங்களுக்கு வருமானம் அதிகமா வருது, ஆனா செலவும் அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப குருவினுடைய ஸ்டார்ல ராகு போறதுனால லாபம் வருவது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற அதிகப்படியான செலவு அல்லது உங்களுக்கு வருமானத்தை தேவையற்றவங்களுக்கும் உங்களுடைய லாபத்தை பகிர்ந்து கொடுக்குறீங்க, அல்லது தேவையற்றவங்களுக்கும் ஒரு கமிஷன் பேசிஸ்ல போயிட்டு இருக்கு உங்களுடைய வருமானம், அல்லது தேவையற்றபடியான 1க்கும் 10க்கும் மேற்பட்ட ஒரு தொழிலாளிகளுக்கு நீங்க பகிர்ந்து தேவையில்லாம விரைய செலவுகள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல ஆரம்பத்துல போறதுனால செலவு குறையும். உங்களுக்கு என்ன அவசியமான செலவோ அது மட்டும்தான் நீங்க செய்வீங்க. உங்களுக்கு எது மிக மிக அவசியமோ அதை மட்டும்தான் உங்களால செய்ய முடியும். தேவையற்ற செலவுகள் ஆகவே ஆகாது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனமாக இருக்க வேண்டியதை கவனிச்சு கேளுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் பகை வீட்டுல அவர் இருக்காரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பகை வீட்டுல இருக்காரு. பொதுவாகவே ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ஒரு இடத்துல இருக்கார். ராகு நட்புல இருந்தாருன்னா கேது நட்புல இருப்பார், அது ராகு நட்புல இருந்தாருன்னா கேது பகையில இருப்பார், இல்ல இவர் உச்சத்துல இருந்தா இவர் நீச்சத்துல இருப்பார். அப்படிதான் மாறி மாறி இருப்பாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது கும்பமாத்திலையும் அதே மாதிரி சிம்மம் இருக்கு இல்லைங்களா, இதுல மட்டும்தான் ராகு கேது ரெண்டுமே பகை வீடு. கிட்டத்தட்ட சொல்ல போனா 18 வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த அமைப்பு சேர்க்கை ஏற்படும். அப்படியான ஒரு சேர்க்கை ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு நடக்க போகுது. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சொத்தை விற்பனை பண்றீங்க அப்படின்னா அல்லது ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னாலோ அதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தாயார் ஆரோக்கியம் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஒரு விஷயத்திற்காக வெளியூர் வெளிநாடுகள் போகி வரீங்கன்னா அதுலயும் கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த மாரி வரக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். இதுலயும் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு நிறைய ஒரு விதமான வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குங்க. அம்மனுக்கு எளிமையான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பாராயண பிரீதா அப்படின்னு பேர். என்னங்க நாம பாராயண பிரீதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அம்மனினுடைய பெயரை சொல்றது அம்மனுக்கு பிடிக்குங்க. எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே அம்மான்னு கூப்பிட்டா அவள் இந்த குழந்தையோட தாயாருக்கு ரொம்ப பிடிக்குமோ, அது மாதிரி அம்மனுக்கு அம்மனினுடைய பெயரை சொல்லணும். அவ்வளவுதான் எளிமையா. அம்மனுடைய பெயரை சொல்றதுக்கு 1000 பெயர்கள் இருக்கு. அதற்கு சகசரநாமம்னு பேரு. லலிதா சகசரநாமம்னு இருக்கு. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமஹ அப்படின்னு 1000 நாமாவளி இருக்குங்க. அதை வெள்ளிக்கிழமை, ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில பாராயணம் பண்ணி குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. அமோக பலன் இந்த ராகு கேது பயிற்சியினால ரிஷவ ராசி ஆகிய உங்களுக்கு கிடைக்குங்க. சிவாய நமக. இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க.